ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சங்கரா மீன் பார்க்கலாம். மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு புளியை கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதை குட்டிக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி வச்சுப்போம். மலையில் விழுந்தாலும் சூரியன் மறித்து போவதில்லை. நிலவு கூலியூட்டி தன்னை நீட்டித்துக் கொள்கிறது. கேஸில் ஒரு கடாய் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், வடகம் ஒரு 1/4 ஸ்பூன், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ஒரு 4, கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் தான் ஒரு 2, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கின பிறகு தக்காளி ஒரு பழுத்த தக்காளி 1 அது போட்டு நல்லா வதங்கணும். அது வதங்கட்டும். சைடில் நம்மளுக்கு பேஸ்ட் இப்போ அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை தான் போடுறேன். கருவேப்பிலை இல்லை, அது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் மஞ்சத்தூள் நல்லா கொஞ்சமாக போட்டு வதக்கி வச்சுக்கலாம். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போட்டுடலாம். விட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கூட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த குழம்பு எடுத்து அதில் ஊற்றணும். அது ஊற்றிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு இருக்கா பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 ஹவர் நல்லா கொதித்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். மீன் நல்லா போட்டு கொஞ்சம் நம்ம மீன் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது, நல்லா ஷேக் பண்ணி வைக்கணும். ஷேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். வெந்துருச்சு. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி